கோமதி பேங்க் லாக்கர்ல இருந்து தங்கமயிலோட நகைய எடுத்துட்டு வராங்க. நகை எல்லாம் கரெக்ட்டா இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கும்போது, கோமதிக்கு அதிர்ச்சி ஆயிடுது. ஏன்னா, நகை ஃபுல்லா கருத்து போயிருக்கு. அதெல்லாம் பார்த்துட்டு, "என்னங்க தங்கம் எப்படிங்க கருத்து போகும்? இதுலயும் ஏதோ ஃப்ராட் பண்ணிட்டாங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கோமதி அதிர்ச்சியாகி கேட்குறாங்க பாண்டியன் கிட்ட. உடனே பாண்டியன், "என்ன சொல்ற கோமதி? தங்கம் எப்படி கருத்து போகும்?" அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனும் கேட்குறாங்க. "எனக்கு அதாங்க புரியல" அப்படின்னு சொல்லிட்டு கோமதி வேகமா மீனாவுக்கு கால் பண்றாங்க. மீனாவும் வீட்டுக்கு வர்றாங்க செந்திலோட சேர்ந்து. இங்க மீனாவும் ராஜியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு உண்மைய சொல்லிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. மீனாவும் ராஜியும் பாண்டியன் கிட்ட பேசணும்னு சொல்றாங்க. "என்னம்மா பேசணும்னு சொல்றீங்க?" அப்படின்னு கேட்கும்போது, "இந்த நகைய பத்தி தான்" அப்படிங்கிறாங்க. "இந்த நகைய பத்தி உங்களுக்கு ஏதாவது விஷயம் தெரியுமாடி?" அப்படின்னு கோமதி கேட்குறாங்க. உடனே, "ஆமா அத்த. இந்த நகையெல்லாம் தங்கமே கிடையாது. இதுல 8 பவுன் மட்டும் தான் தங்கம். மத்ததெல்லாம் கவரிங் நகை. இது உண்மை எங்களுக்கு ஏற்கனவே தெரியும்." அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் ராஜியும் சொன்னதும் கோமதி அதிர்ச்சி ஆகுறாங்க. "இதெல்லாம் எதுக்குடி என்கிட்ட சொல்லாம விட்டீங்க? இப்ப இந்த 80 பவுன் நகைய நம்ம போய் குடுத்தோம்னா, அவங்க அத வச்சு ஏதாவது நம்ம மேல பழிய தூக்கி போட்டாங்கன்னா, என்னடி பண்ண?" அப்படின்னு சொல்லிட்டு கோமதி ரொம்ப பதட்டமா கேட்குறாங்க. பாண்டியனும் அதிர்ச்சி ஆகுறாங்க. "போதும்பா. இந்த வீட்டு மருமகள் எல்லாம் நான் நம்பிக்கிட்டு இருந்ததெல்லாம் போதும். ஒரு மருமகள நம்பி கோர்ட்டு கேஸ் வரைக்கும் போயிட்டேன். இப்ப நீங்க 2 பேரும் பத்தாக்குறைக்கு இப்படி உண்மைய மறைச்சிருக்கீங்க. இதனால என்ன நடக்க போகுதோ?" அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் ரொம்ப கோவப்படுறாங்க. உடனே மீனாவும் ராஜும், "எங்கள மன்னிச்சிடுங்க. அந்த அக்கா இப்படியெல்லாம் பல பொய் சொல்லியிருப்பாங்கன்னு நாங்க எதிர்பார்க்கல. அவங்க ரொம்ப கஷ்டப்படுறவங்க. அதனால தான் நகை போட்டு கல்யாணம் முடிக்கலன்னு சொல்லிட்டு தான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நாங்க சொல்லாம இருந்தோம். மத்தபடி ஒண்ணும் இல்ல மாமா." அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்குறாங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லாருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.